இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். காகித முறையிலான வாக்களிப்பில் மக்கள் இன்னமும் நம்பிக்கை. பொது தேர்தலில் டிஜிட்டல் முறையிலான வாக்களிப்பை விட காகித முறையிலான வாக்கு சீட்டு முறையில் மக்கள் இன்னமும் நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று தேர்தல் ஆணையமான SPRின் முன்னாள் துணைத் தலைவர் வான் அஹ்மத் வான் ஒமார் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவான AI மற்றும் டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவதை விட காகித முறையிலான வாக்கு சீட்டு வெளிப்படையானது என்பதுடன் தவறுகள் அல்லது சந்தேகங்களை உடனடியாக சரிபார்த்து கொள்வதற்கு ஓர் ஆதாரப்பொருளாக நம் கண்முன்னே உள்ளது என்று நாட்டின் பொது தேர்தலுக்கு பலமுறை முன்னிலை வகித்தவரான வான் அஹ்மத் குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்ப முறை அவசியம்தான். ஆனால் அந்த நவீன தொழில்நுட்ப முறையை எந்தெந்த விவகாரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். மலேசியா போன்ற ஒரு சிறிய நாட்டில் ஜனநாயகத்தின் கட்டமைப்பை தொடர்ந்து பேண தேர்தல் முறையில் காகித வடிவிலான வாக்கு சீட்டு பாதுகாப்பானது மற்றும் நம்பகமானதாகும் என்று வான் அஹ்மத் பரிந்துரைக்கிறார். ஆசியான் தலைவர் என்ற முறையில் அந்த உச்சநிலை மாநாடு நடைபெறும் மே மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் காலகட்டத்தில் மாணவர்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் கல்வி பயிலும் PDPR கல்வி முறை அமுல்படுத்தப்படலாம் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். எல்லா பள்ளிகள் என்ற நிலை இல்லாமல் குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டுமே PDPR கல்வி முறை அமுல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மாநாட்டின் போது வெளிநாட்டு தலைவர்கள் வருகையினால் சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம். பல சாலைகள் மூடப்படலாம். மாணவர்கள் அவதியுறுவதை தவிர்க்க அவர்கள் ஆன்லைன் மூலம் வீட்டிலிருந்து கல்வி பயில்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்குரிய சாத்தியம் இருப்பதாக ஃபட்லினா சிடேக் தெரிவித்தார். ஆசியான் தலைவர்கள் வருகையின் போது தலைவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலைகளில் உள்ள பள்ளிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே இந்த திட்டத்தை அமுல்படுத்த கல்வி அமைச்சு உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கேளிக்கை மையத்தில் ஜூஸ் வடிவிலான போதைப் பொருளை உட்கொண்டு இருந்த கோலாலம்பூர் மாநகருக்கு உட்பட்ட ஒரு போலீஸ் நிலையத்தின் தலைவர் கைது செய்யப்பட்டார். தாம் உட்கொண்ட பானம் போதைப் பொருள் கலந்தது என்பதை அந்த போலீஸ் நிலைய தலைவர் ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்ததை தொடர்ந்து அவர் அவ்விடத்திலேயே கைது செய்யப்பட்டார். மிதமான இன்ப அதிர்வை தரக்கூடிய மிக ஆபத்தான போதைப் பொருளான அம்ஃபெத்தாமின், மெத்தாஃபெத்தாமின் மற்றும் கெத்தாமின் ஆகிய போதைப் பொருள்களை அவர் உட்கொண்டு இருப்பது சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியளவில் அந்த கேளிக்கை மையத்தில் 43 வயதுடைய போலீஸ் நிலைய தலைவரை புக்கிட் அமான் சிறப்பு போலீஸ் குழுவினர் கைது செய்துள்ளனர். பினாங்கில் பெய்த கனத்த மழையில் பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. வட செபராங் பிராயில் பனாந்தி மற்றும் தனாலியாட் முதலிய பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் அடங்கும். நேற்று நள்ளிரவு பெய்ய தொடங்கிய மழை இன்று அதிகாலை வரை நீடித்ததாக பொது தற்காப்பு படை பேச்சாளர் தெரிவித்தார். இந்த திடீர் வெள்ளத்தில் பல வீடுகளில் முழங்கால் உயரம் வரை நீரின் மட்டம் உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. MPV வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரும் புதிருமாக மோதியதில் அக்காலும் தம்பியும் உயிரிழந்தனர். இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இரவு 9:50 மணியளவில் ஜொஹூர் பாரு உலுத்திராம் அருகில் ஃபெல்டா உலு தெப்ராவில் நிகழ்ந்தது. 20 வயது பெண்ணும் அவரின் 15 வயது தம்பியும் ஜலான் லெடாங்கிலிருந்து ஃபெல்டா உலு தெப்ராவை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக சரி அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது சொஹைமி தெரிவித்தார். மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நம்பப்படும் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடா அலோஸ்தாரில் உள்ள ஒரு சீன தனியார் இடைநிலைப் பள்ளியான கியாட்ஹுவாவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த ஆசிரியர் தடுக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் வகிர செயல் குறித்து தெரியவந்ததை தொடர்ந்து இது குறித்து விசாரணை செய்வதற்கு சிறப்பு விசாரணை குழு ஒன்றை
பள்ளி மேலாளர் வாரியம் அமைத்துள்ளது. அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டதை போலீஸ் துறை தங்களுக்கு தெரியப்படுத்தியதாக பள்ளி மேலாளர் வாரியம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.